குமுத் வீட்டோட பால்கனில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தான் கணவர் எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. குமுத்க்கு அவங்களோட கணவர் ரோமியோட நினைப்பிலேயே இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. சில சமயம் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புட்டை சரி பண்றாங்க, அப்புறம் முடியையும் சரி பண்றாங்க. அவங்களோட கணவர் லேட்டா வர அந்த ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு செலவழிக்க ரொம்ப கடினமா இருந்தது. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே குமுத்தோட இதயமே நின்று போயிடுச்சு. அவங்க சந்தோஷமா போய் கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறம் மெதுவா கதவு நோக்கி நடந்து போறாங்க. ரோமி, நீங்க இப்பதான் வரீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நேரம்னா? நீங்க யாரு? குமுத் கதவை திறந்து பார்க்கும்போது அங்க 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே குமுத் 2 கதவு மேலேயும் கையை வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை யாருன்னு கேட்டேன். ரோமி இப்ப வீட்ல இல்ல, அப்புறமா வாங்க. ஆனா 2 பேரும் எதுவுமே பேசாம குமுதோட கழுத்துக்கு கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நொடியே 2 பேரும் வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அட அக்கா, உங்களுக்கு என்ன இவ்ளோ அவசரம்? எதுக்கு நீங்க உடனே கதவை சாத்த போறீங்க? கவலைப்படாதீங்க, உங்க கணவர் சீக்கிரமாவே வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் நீங்க இங்க கூட இருக்கீங்களா? நிஜமா சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், சரியா? ஆமா, சத்தியமா நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். வாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். 2 பேரோட வார்த்தையை கேட்ட உடனே அவங்களோட என்ன என்னன்னு குமுத்துக்கு புரிஞ்சிருது. உடனே குமுத் தான் வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் குமுத்தோட சேலைய உருவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள தரையில தள்ளி விட்டுட்டு அடுத்த நொடியே 2 பேரும் குமுத் மேல பாயிறாங்க. குமுத் அதிகமா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததால அவங்க வாயில துணியை வச்சு அடைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து குமுத பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போய் 2 பேரும் குமுத் கிட்ட ரொம்ப கொடூரமா நடக்க ஆரம்பிச்சாங்க. குமுத் தன்னை காப்பாத்திக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த 2 பேரும் ரொம்ப கேவலமான மிருகம் மாதிரி குமுத்தை இரையாக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குமுத் அந்த ரூமோட ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. உயிருள்ள பொணம் மாதிரி. குமுதோட மானமும் கனவும் எல்லாமே நொடி பொழுதுல வீணாயிடுச்சு. அந்த மிருகங்க அவ்வளோ பண்ணியும் இன்னும் குமுத விடவே இல்லை. வந்த 2 பேர்ல ஒருத்தன் அந்த வீட்டை கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தன் மறுபடியும் குமுதோட மரியாதையை மறுபடியும் சீண்டிக்கிட்டு இருந்தான். வீட்டுல கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து குமுதோட சேலைய பேன்ல மாட்டி வலுக்கட்டாயமா குமுத பிடிச்சு அந்த சேலைய தூக்கு போட்டு அந்த தூக்குல குமுத மாட்டிடுறானுங்க. நள்ளிரவுல வீட்டு மாடியில ஒரு கட்டில போட்டு மகேஷ் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ஒரு பொண்ணோட கொலுசு சத்தம். மகேஷ் உடனே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அது என்ன சத்தம்னு பாக்குறாரு. ஆனா அங்க யாரையுமே காணோம். பக்கத்துல யாருமே இல்லையா? ஆனா எனக்கு ஏதோ கொலுசு சத்தம்லாம் கேட்டுச்சு. மகேஷ் இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு மறுபடியும் போர்வையை போத்திக்கிட்டு மறுபடியும் தூங்க முயற்சி பண்றாரு. அவர் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் ஒரு பொண்ணோட கொலுசு சத்தம் ரொம்ப நல்லாவே கேக்குது. அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டில சுத்தி ஏதோ ஒரு பொண்ணு உலாவிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. மகேஷ் இத ஒரு முறை, 2வது முறை, 3வது முறை வசைப்படுத்தினாரு. கடைசியில மகேஷ்க்கு ஒரு விஷயம் புரியுது. இது பேய், பிசாசு, ஆவி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இதை பத்தி யோசிச்ச உடனே அவரோட தூக்கம் நொடி பொழுதுல போயிடுது. அவர் கட்டில இருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அப்புறம் மெதுவா அவர் மாடியில ஒரு மூலையில உத்து பாக்குறாரு. உடனே அவர் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உண்மையிலேயே அங்க ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மகேஷையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட காலில் இருந்து தான் அந்த கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே மகேஷ் ரொம்ப பயந்து போய் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, அட யார் நீ? பக்கத்து வீட்டுக்காரியா? இந்த வீட்டில் என்ன தவிர வேற யாருமே இல்லை. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் கூட ஊருக்கு போயிட்டான். நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? நீ என்ன கோவிந்தோட அம்மாவோட பேயா? இப்படி கேட்டு மகேஷ் பயந்து போய் கட்டில விட்டு எழுந்து அந்த பொண்ணை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த பொண்ணு பக்கத்துல போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மாடியிலேயே இன்னொரு பக்கம் பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கொலுசு சத்தம் மகேஷ்க்கு நல்லாவே கேட்டுட்டு இருந்தது. திடீர்னு அவங்க அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்த மகேஷ் மறுபடியும் ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க எங்கேயுமே இல்லை.
இந்த ராத்திரியில என் வீட்டு மாடியில சுத்திட்டு இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அது பொண்ணுதானா? இல்ல நான் நினைக்கிற மாதிரி அது ஏதாவது பேயா இருக்குமா? இல்ல யாராவது ஆவியா இருக்குமா? இல்ல என் ரத்தத்தை குடிக்க வந்த சூனியக்காரியா இருக்குமோ? பழிவாங்க வந்த பிசாசா இருக்குமோ? அந்த பொண்ணு மறைஞ்ச உடனே மகேஷோட மனசுல இந்த மாதிரி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. அவரோட இதயம் ரொம்ப பலமா துடிக்க ஆரம்பிக்குது. அவர் உடல்ல இருந்து ரொம்ப அதிகமா வேர்வை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் வாயில இருந்து எந்த ஒரு சத்தமும் வெளியே வரல. உடனே அவர் தான் வீட்டுல இருக்கிற பூஜை அறையை நோக்கி ஓடுறாரு. அப்புறம் பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்க ஆரம்பிக்கிறாரு. சுமார் 1.5 மணி நேரம் கழிச்சு அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவர் மனசுல இருக்கிற பயலாம் போனதுக்கு அப்புறம் நாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது அவரோட ரூம்ல அவர் படுத்து தூங்குனா அவர் பக்கத்துல யார் வர போறாங்க? இப்படி நினைச்சுக்கிட்டே மகேஷ் அவர் ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு போறாரு. பெட்ல படுத்து மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மறுபடியும் அவருக்கு புது சத்தம் கேக்குது. அது அவருக்கு மறுபடியும் பயத்தை கொண்டு வருது. அவர் இப்ப ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு வெளியே யாராவது இருக்காங்களான்னு ஜன்னல்ல போய் பார்க்க போறாரு. அப்ப அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு ட்ரக் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. உண்மையில மகேஷ் ஒரு லாரி டிரைவர். இப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ட்ரக் வேற யாரோட ட்ரக்கும் இல்ல, அவரோடது தான். அவருக்கு சொந்தமான ட்ரக் தான் அவர் வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கு. நான் இந்த லாரி நிறுத்தும் போது இந்த லாரியை நான் இந்த பக்கம் நிறுத்தவே இல்லையே. லாரியில ஏதோ பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அது அதே பொண்ணு தானா? மகேஷ் இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வேகமா மூச்சு வாங்கிக்கிட்டு அப்புறம் தனக்குத்தானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு அந்த ட்ரக்ல இருந்து தான் சத்தம் வருதா அப்படின்னு அவர் தெளிவா கேட்க ஆரம்பிச்சாரு. உடனே மகேஷ் அந்த ட்ரக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ட்ரக்கோட பின்னாடி பக்கத்துல இருந்து ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. அப்புறம் அழுகின பணத்தோட துர்நாற்றம் ரொம்ப அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இவ்வளோ மோசமான பொருளை தான் நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேனா? ஏன் இவ்வளோ கேவலமா நாத்தடிச்சுக்கிட்டு இருக்கு? இப்படி அதுல என்ன இருக்கும்? மகேஷ் இப்படிலாம் யோசிச்சுட்டு அந்த லாரியோட கதவை திறந்து பார்க்கறாரு. அப்போ திடீர்னு அந்த லாரியில மனித சதைகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. மூளை, மார்பு, தலை, கை, காலு எல்லாமே தனித்தனியா பிஞ்சு போயிருக்கு. அப்புறம் அப்படியே மெதுவா அந்த சதைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணோட முகமா மாறுது. அதை பார்த்து மகேஷ் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்து மகேஷ் அப்படியே நெருங்கி போயிடுறாரு. அப்புறம் எதுவுமே யோசிக்காம அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. மகேஷ் வெறுங்காலோட அந்த ரோட்ல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடுற அவசரத்துல போனை எடுத்து வரதுக்கு மறந்துடுறாரு. அப்படி போன் எடுத்துட்டு வந்திருந்தா யாருக்காவது கால் பண்ணி அவர் உதவி கேட்டிருக்கலாம். இப்ப உதவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போறாரு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், சீக்கிரமா என் வீட்டுக்கு வாங்க. என்ன தம்பி, என்ன ஐஸ்வர்யா உன் வீட்டுக்கு வந்தாளா? ஐயோ ஐயோ இல்ல சார், என் லாரி இருக்குல்ல, என் லாரியில ஃபுல்லா செத்து போன மனுஷங்களோட பாதியாவே இருக்கு சார். மகேஷ் இப்படி சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்போ மகேஷை பார்த்து அவர் சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பார்த்தா தெரியலையா? நான் இப்ப டியூட்டில இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஜோக் பண்ணன்னு வையே, நீ அவ்வளோதான், உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். நான் இன்ஸ்பெக்டர் சோத்தாலா, நான் சொல்றது புரியுதா? முதல்ல இங்கிருந்து போ. ஐயோ சார், நான் உண்மைதான் சொல்றேன். நான் முதல்ல என் வீட்டு மாடியில ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். அந்த பொண்ணை கொலுசு போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயோ நடந்துக்கிட்டே இருந்தது சார். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு சார். அப்புறம் நான் எந்திரிச்சு பார்த்தேன், அந்த பொண்ணு அப்படியே காணாம போயிடுச்சு. அப்புறம் என் லாரியில இருந்து சத்தம் வந்துகிட்டு இருந்தது. நான் என் லாரிக்கு போய் கதவை திறந்து பார்த்த உடனே அங்க உள்ள நிறைய பணங்கள் இருந்துச்சு சார். கை, கால், தலைன்னு எல்லாமே பிச்சு பிச்சு கிடந்தது சார். நீங்க சீக்கிரமா வாங்க சார், இல்ல அவ என்னையும் கொண்டுடுவா போல இருக்கு சார். மகேஷ் இப்படி மறுபடியும் சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் சௌதாலா மகேஷை பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு, சரி வா போலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சௌதாலாவும் மகேஷும் சேர்ந்து மகேஷோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சௌதாலா மகேஷ் இருக்கிற இடத்த சுத்தி முத்தியும் ரொம்ப கவனமா பாக்குறாரு. அப்புறம் மகேஷோட லாரியை பாக்குறாரு. அப்புறம் அந்த லாரி பக்கத்துல போய் அந்த லாரியோட கதவை திறக்க சொல்லி மகேஷ் கிட்ட சொல்றாரு. அந்த லாரியோட கதவை திறந்து பார்த்த உடனே மகேஷ் சொல்ற மாதிரி அந்த ட்ரக்குள்ள எதுவுமே இல்ல. அங்க அழுகின வாடையும் வரல, ஒரு சுட்டு ரத்தம் கூட அந்த இடத்துல இல்ல. இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பெக்டர் சௌதாலாவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. அப்ப மகேஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள திடீர்னு அந்த ட்ரக்ல இருந்து மறுபடியும் பொல் சத்தம் கேக்குது. இந்த முறை அது இன்ஸ்பெக்டர் சௌதாவோட காதுலயும் நல்லாவே விழுது. மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரக்கோட கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த ட்ரக் ரொம்ப கிளீனா இருந்தது. அந்த ட்ரக்குள்ள எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி அந்த ட்ரக்குள்ள இருந்து சத்தம் வந்திருக்கும்?
இதை பத்தி இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சௌதாலா ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அந்த சத்தம் வந்தது உண்மை. அது எப்படின்னு அவங்க 2 பேருக்குமே தெரியல. அப்ப அந்த ட்ரக்கோட மூலையில இருக்கிற ஒரு கொலுசை அவர் பார்க்கறாரு. உடனே அவர் ட்ரக்குள்ள ஏறி அந்த கொலுசை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சௌதாலா அந்த கொலுசுக்கு ரொம்ப பக்கத்துல போய் அந்த கொலுசை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு அவர் என்ன யோசிச்சாருன்னே தெரியல. அந்த கொலுசை அவர் எடுத்துக்கிறாரு. அப்புறம் கர்ச்சிப்ல அந்த கொலுசை வச்சுட்டு அதை அவர் அவரோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுறாரு. அப்புறம் சொல்றாரு, ஏய் இங்க பாருப்பா, நீ கடைசியா எங்க டெலிவரி போன? இன்ஸ்பெக்டர் சௌதாலா கேட்ட கேள்விக்கு மகேஷ் ரொம்ப தயங்கி சொன்னாரு, நான் பன்சால் ஃபேப்ரிகேட்டருக்கு போயிருந்தேன் சார். அங்க ஒரு குடோன் இருக்கு, நான் அங்கதான் டெலிவரிக்கு போயிருந்தேன். ஏன் சார், என்ன பிரச்சனை? நான் என்ன ஜெயிலுக்கு போகணுமா? ஆனா நான் எதுவுமே பண்ணலையே சார். மகேஷ் இப்படி பயத்துல ஏதோ உளறிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சௌதாலா மகேஷோட பேச்சை கேட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, போதும்பா உன்னோட பூனை எலி விளையாட்டு, நான் ஜெயிப்பேன், இல்ல அவன் செத்துருவான். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சௌதாலா மகேஷ அங்கேயே விட்டுட்டு அவர் பன்சல் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கிட்ட போனதும் அவர் வீட்டுக்கதவை கட்டுறாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பா ஒரு நாள் நான் உன் கழுத்தை பிடிப்பேன் அப்படின்னு. ஒருவேளை நான் அப்படி பண்ணலனா நான் உன்னோட மச்சானே இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்ப இதுதான் அந்த நாள். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சௌதாலா அவர் பாக்கெட்ல இருந்து அந்த கொலுசை எடுத்து அதை பன்சால் கிட்ட காமிக்கிறாரு. அந்த கொலுசை பார்த்ததும் பன்சாலுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இன்னைக்கு நைட் தான் அவர் வாழ்க்கையில கடைசி நாள் அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்ப இன்ஸ்பெக்டர் சௌதாலா பன்சால் மேல பாஞ்சு அவரை ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் பன்சாலோட முகத்திலேயே குத்திக்கிட்டே இருந்தாரு. சௌதாலா ரொம்ப அதிகமா குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் துப்பாக்கியை கையில எடுத்து பன்சால் தலையில வச்சு அவர் சொல்றாரு, நான் தான் சொன்னல நீ பண்ற எல்லா தப்பையும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு. ஆனா நான் சொன்ன எதையுமே கேட்கல போல. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண எல்லா தப்பையும் நான் கோர்ட்ல ஒத்துக்கிட்டு நான் ஆஜராகிறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். நீங்க மச்சான் தினேஷ் தானே? பன்சால் இப்படி சொன்னதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் சௌதாலா அவரை ரொம்ப வேகமா அடிக்கிறாரு. பன்சாலோட வாயில இருந்த பற்கள் வெளியே வந்து விழுது. அப்புறம் மறுபடியும் அவர் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன். நீ யார கொன்னையோ அவங்களே உன்னை கொன்னுருவாங்க. அது வேற யாரும் இல்ல, என் அக்கா தான். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சௌதாலா அவர் பாக்கெட்ல இருந்து கொலுசை எடுத்து அது பன்சலோட கால்ல கட்டுறாரு. அந்த கொலுசை கட்டின உடனே பன்சலோட உடல் மொழி மாற ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் தான் உடலுக்குள்ள போன மாதிரி பன்சல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பன்சல் அழுதுகிட்டே அவரோட உடலை அவரே பிச்சு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சுவருக்கு பக்கத்துல போய் தனக்கு தானே இடிச்சுக்கிறாரு. அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று அவர் ரத்தத்தை எடுத்து அவரே உடல் முழுவதும் பூசிக்கிறாரு. அப்புறம் அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிரு குமார், அந்த 2 ரவுடிகளையும் நான் தான் அனுப்பியிருந்தேன். அவன்கிட்ட நம்ம வீட்டை கொள்ள அடிச்சுட்டு உன்னை கொல்ல சொன்னேன். நான் அது மட்டும்தான் சொன்னேன். உன்னை கெடுக்க சொல்லி நான் கண்டிப்பா சொல்லவே இல்லை. அந்த 2 ரவுடி பசங்களையும் நீ ஏற்கனவே கொன்னுட்ட. என்னை மன்னிச்சிரு குமார், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு குமார், என்ன மன்னிச்சிரு குமார். பன்சல் இப்படி ரொம்ப சத்தமா அழுதுகிட்டு இருந்தாரு. அவர் பண்ண பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா குமுத் அவருக்கு எளிமையான மரணத்தை கொடுக்க விரும்பல. அதனால பன்சலோட உடம்புல இருந்த குமுத்தோட ஆவி தான் அண்ணன் இன்ஸ்பெக்டர் சௌதாலாவை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது. அப்புறம் நேரா கிச்சனுக்கு போய் கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து அது மேல உட்காந்துக்கிட்டு கேஸை திறந்து விட்டு வீடு முழுவதும் பரவ வச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பன்சல் ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டுல வச்சுக்கிட்டு அதை பத்த வைக்கிறதுக்காக பாக்கெட்ல இருந்து ஒரு லைட்டரை வெளியே கொண்டு வருது. இதை பார்த்து பன்சலோட கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவர் லைட்டரை தூரமா தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரால் முடியல. அவர் உடலுக்குள்ள இருக்கிற குமுதோட ஆவி அதெல்லாம் பண்ண விடல. பன்சல் தனக்கு தானே அந்த லைட்டரை பத்த வைக்க லைட்டர் மேல கரெக்டா கை வச்சு அழுத்தும் போது குமுதோட ஆத்மா சொல்லுது, பயப்படாத, இந்த இம்சை இந்த உலகத்திலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் உலகத்துக்கு வந்தீங்கன்னா புதுசா இம்சை அனுபவிக்கணுமா இல்ல? இப்படி சொல்லி முடிச்ச உடனே குமுதோட ஆவி லைட்டரை பத்த வச்சிருது. கண்ணிமிக்கிற நேரத்துல பன்சலோட சேர்ந்து அவரோட ஒட்டுமொத்த வீடும் வெடிச்சு சிதறிடுது. பன்சல் வலியால கத்துற அந்த சத்தம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சத்தத்துக்கும் மத்தியில இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. குமுத் சொன்ன மாதிரி இது ரொம்ப பயங்கரமான சாவா கூட இருக்கலாம். ஒரு மனுஷன் உடம்பெல்லாம் ரத்தத்தோட தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக
சத்தமா கத்திட்டு வேகமா ஓடி போயிட்டு இருந்தாரு. குஷும் குஷும், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இவங்க 2 பேரும் என்ன கொல்ல பாக்குறாங்க. என்னை காப்பாத்து, எனக்கு சாக விருப்பம் இல்ல. குசுமியா சகோதரியே, என்னை காப்பாத்து. இவர் இப்படி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு எதிரில் 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களோட உடம்பு முழுவதும் தீயால கருகி இருந்தது. அவங்கள பார்த்தா யாரா இருந்தாலும் பயந்து போயிடுவாங்க. அவருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த 2 பேரும் திடீர்னு இவரை அட்டாக் பண்ணி கீழே சாச்சு இவர் மேல ஏறி உட்கார்ந்து இவரோட கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் இப்போ ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கல. அவர் அதே வேதனையில அங்கேயே இறந்து போயிட்டாரு. காலங்காத்தால பீமன் கையில ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அவர் பாதி தூக்கத்துல இருந்தாரு. வாயில ஒரு பல்குச்சை வச்சுக்கிட்டு அந்த காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அங்க யாரோ ஒருத்தரோட அலறல் சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே அவரோட அரகுற தூக்கமும் போயிடுச்சு. என் பொண்டாட்டிய விட்டுருங்க, இல்ல நான் உங்க யாரையுமே உயிரோடையே விட மாட்டேன். கௌரவ், நீ ஓடி போயிடு, ஏன்னா இவங்க உன்னை கண்டிப்பா சாகடிச்சிடுவாங்க. அந்த ஆணோட குரலும் பெண்ணோட குரலும் கேட்ட உடனே எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த பக்கமா பார்த்து பீமன் நடந்து போக ஆரம்பிச்சாரு. அவர் அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எரிஞ்ச சதையோட வாசனை அவருக்கு தெரியுது. ஆனா பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பீமன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப தூரத்துல அங்க காய்ஞ்ச இலைத்தலைகள் கிட்ட ஏதோ சில அசைவுகள் தெரியுது. பீமன் அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த காஞ்சி போன இலைத்தலைகளுக்கு நடுவுல இருந்து எரிஞ்ச நிலைமையில 2 பேர் வெளியே வராங்க. அவங்க 2 பேரும் பீமனை தொடர்றதுக்காக ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து பீமன் ரொம்ப ஷாக் ஆகி அந்த சொம்பை அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. பீமன் அவரோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த காட்டுக்குள்ள ரொம்ப வேகமா திரும்ப ஓடிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு முறை கூட பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் திரும்ப போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஊர் ஆளுங்களை பார்க்கறாரு. பீமன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அந்த கிராமத்தாட்கள் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. பீமன் சொன்னதை கேட்டு அந்த கிராமத்தாட்களும் பீமன் சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஆனா பீமன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல யாரையுமே காணோம். அதனால பீமன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு பீமனை அந்த கிராம மக்கள் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. பீமன் கனவுல பார்த்த விஷயத்த நேர்ல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க. இதால பீமன் ஃபீல் பண்றாரு. பீமன் அவர் சொன்னது உண்மைதான் ப்ரூவ் பண்றதுக்காக அவர் அதே இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி கையில கேமராவோட அந்த மரக்கிளையில உட்காந்துக்கிறாரு. அவர் கேமராவை கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட் போக போக அவர் பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அவர் அதே மரத்துல படுத்து தூங்கிடுறாரு. அப்பா, நீங்க எதுக்காக இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? தயவு செய்து குடிங்கப்பா. நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட்டாதானப்பா. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சந்தா இப்படி அவங்களோட அப்பா ராம் நரேஷ் கிட்ட சொல்லிட்டு அந்த கிளாஸை ஒரு டேபிள் மேல வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சந்தாவுக்கு 20 வயசு தான் இருக்கும். அவங்க பெரிய புத்திசாலி, ரொம்ப குறும்புக்காரராகவும் இருந்தாங்க. சில சமயம் அவங்களோட முகத்துல வெக்கமும் சில சமயம் கோபமும் இருந்தது. ராம் நரேஷ்க்கு ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கறதால சந்தாவை அவர் ரொம்ப பாசமா வளர்த்தினாரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை தான் பொண்ணு சந்தாவோட திருமணத்தை பத்தி கவலை மட்டும்தான். சந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சந்தாவுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் ராம் நரேஷ் கிட்ட ஒரு மாப்பிள்ளைய பத்தி சொன்னாரு. ராம் நரேஷ், உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். நீ தயாரா இருந்தா அவன் உங்க வீட்டுக்கு வந்து பேசுவான். அந்த ஊர் தலைவர் அப்படி சொன்னதும் ராம் நரேஷ்க்கும் அந்த பையனை பிடிச்சு போயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே சந்தாவுக்கு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது. சந்தாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை சுரேந்தர் கொல்கத்தாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுரேந்தர் ரொம்ப எளிமையான அப்புறம் ரொம்ப அழகான ஒரு பையன். இப்ப எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ராம் நரேஷ் தன்னோட பொண்ணு சந்தாவை சுரேந்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நாட்கள் போக போக சுரேந்தர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தாவை பிடிச்சு போயிருது. அப்புறம் கணவன் மனைவி 2 பேருக்கும் மத்தியில காதல் மலருது. அப்புறம் சுரேந்தர் கொல்கத்தாவுக்கு வேலைக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அவர் கொல்கத்தாவுக்கு போனதும் தன்னோட வேலையை பார்க்க அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு வேலை செய்யவே தோணல.
அவர் அவரோட மனைவி சந்தாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. சந்தாவோட முகம் அவர் கண் முன்னாடியே இருந்தது. அவர் வேலையில கவனம் செலுத்த எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் சந்தாவை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நாட்கள் போக போக அவரு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த ஆபீஸ்ல 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க சுரேந்தருக்கு பிரதர் மாதிரி. அவங்க கிட்ட தன்னோட நிலைமைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நண்பா, என் நிலைமை உனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வேலை பார்க்கும்போது என் மனைவியோட ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? சுரேந்தரோட பேச்சை கேட்டு அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, அட நீ தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்க. சரி, நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ அண்ணியை இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்திருப்பா. நாங்களும் கூட அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும்ல. அவங்க கொல்கத்தாவுக்கு வந்தா ஒருவேளை அவங்களுக்கு கொல்கத்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1-2 வாரம் கழிச்சு மறுபடியும் கூட அனுப்பி வச்சிரு. முதல்ல கேட்ட உடனே சுரேந்தர் இதை மறுத்தாரு. ஏன்னா சுரேந்தரோட கிராமத்துல சுரேந்தரோட அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு சந்தாவை தவிர வேற யாருமே இல்ல. ஆனா மெதுவா அவரோட மனசு இதுக்கு சம்மதிச்சுது. ஆனா சுரேந்தருக்கு ஒரு விஷயம் தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட மனசுலயும் ஒரு பயங்கரமான அருவருப்பான விஷயம் இருக்கும் அப்படின்னு. நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து போச்சு. ஆனா எதுவும் இன்னும் சரியாகல. அப்ப சுரேந்தர் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, நண்பா, நாங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். உன்னை எங்களால இப்படிலாம் பார்க்க முடியல. நீ கிராமத்துக்கு போ. நாங்களும் வேணும்னா உன் கூட உன்னோட கிராமத்துக்கே வரோம். நாங்களும் உன் கிராமத்தை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் உன்னோட அப்பா அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். சுரேந்தருக்கு வீட்டுக்கு போகலாம்னு ஆசையா தான் இருந்தது. அவர் ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, சுரேந்தரோட சேர்ந்து அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் கிராமத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 4 பேரும் சேர்ந்து சுரேந்தரோட கிராமத்துக்கு பஸ்ல போக ஆரம்பிச்சாங்க. சுரேந்தரோட கிராமம் ரொம்ப அழகான 4 பக்கமும் பசுமையான கிராமம். சுரேந்தரோட கிராமத்துக்கு போறதுக்கு பஸ்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்போ சுரேந்தர் கூட வந்த அவரோட ஃப்ரெண்ட் கௌரவ் சுரேந்தரை பார்த்து சொல்றாரு, நண்பா சொல்லு நண்பா, என்னால நடக்கவே முடியல. நீ ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் வீட்டுக்கு போ. நாங்க இந்த காட்டிலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாங்க மார்க்கெட்டுக்கு போய் அன்னிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு அண்ணியை கூட உன் கூடயே கூட்டிட்டு வந்துரு. நாங்க அண்ணியை பார்த்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அப்புறம் நம்ம 5 பேரும் ஒன்னா போலாம். நீங்களே என்ன சொல்றீங்க? சரி சரி சரி. சுரேந்தருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னதை கேட்டு கொஞ்சம் விசித்திரமா தெரியுது. ஆனா தன்னோட மனைவியை சந்திக்க போற ஆசையில அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் அந்த காட்டிலேயே விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. ஒரு 30-40 நிமிஷம் கழிச்சு சுரேந்தர் சந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வராரு. அப்புறம் என்ன, சுரேந்தர் கூட வந்த சந்தா அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்றாங்க. அப்புறம் அவங்க 3 பேரையும் சந்தா வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா அந்த 3 பேரும் சந்தாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சந்தாவுக்கும் சுரேந்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது. அப்ப சுரேந்தரோட ஃப்ரெண்ட் கௌரவ் பல்ல கடிச்சுக்கிட்டு சுரேந்தரை பார்த்து சொல்றாரு, என்ன சுரேந்தர், என் தங்கச்சி உன்னை லவ் பண்றேன்னு எவ்வளவோ சொன்னா. என் தங்கச்சி எவ்வளவு மாடனா இருந்தா. ஆனா நீ என் தங்கச்சியை விட்டுட்டு எங்கிட்ட கூட எதுவும் சொல்லாம இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. இவ என்ன அவ்வளோ பெரிய இவளா? இப்படி சொல்லிட்டு சந்தா பக்கத்துல போய் அவங்களோட சாரியை உருவ ஆரம்பிச்சாரு. அப்போ சுரேந்தரோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சுரேந்தரை இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க. அப்ப சுரேந்தரோட கண் முன்னாடியே கௌரவ் சுரேந்தர் மனைவி சந்தாவை சீரழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப சந்தா ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப சுரேந்தரால எதுவுமே பண்ண முடியல. மறுபடியும் சுரேந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுரேந்தரையும் நிர்வாணப்படுத்தி அவரை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சுரேந்தரையும் கொன்னுட்டாங்க. மனுஷ ரூபத்துல இருக்கிற அந்த 3 மிருகங்களும் சந்தாவோட உடலை சீரழிக்க ஆரம்பிச்சாங்க. சந்தா கெஞ்சி பார்த்தாங்க, கத்துனாங்க. ஆனா அவங்க சந்தா மேல இரக்கமே காட்டல. அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப கொடூரமான முறையில சந்தாவை கொன்னுட்டாங்க. அப்புறம் அதே காட்டுல காய்ந்த இலைத்தலைகளால 2 பேரோட உடலையும் மூடி தீ வச்சு கொளுத்திட்டாங்க. சந்தாவையும் சுரேந்தரையும் கொன்னுட்டு அந்த 3 பேரும் மறுபடியும் கொல்கத்தாவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த காடே எரிய ஆரம்பிச்சது. அந்த காட்டோட சேர்ந்து சந்தாவோட உடலும் சுரேந்தரோட உடலும் எரிஞ்சு அழிஞ்சிருச்சு. அந்த காட்டு தீய பக்கத்துல இருக்கிற கிராம மக்களால அணைக்கவே முடியல.
ஏன்னா காட்டு தீங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சில மக்கள் அவங்களோட சுய லாபங்களுக்காக இன்னும் காட்டு தீயை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. மெதுவா இருட்டாக ஆரம்பிச்சது. சந்தாவும் சுரேந்திரம் நைட் ஆகியும் வீட்டுக்கு வரல. அதனால சுரேந்திரோட அப்பா சந்தாவும் சுரேந்திரம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லி அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு. அவங்க எல்லாரும் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ தேடியும் சந்தாவியும் சுரேந்திரையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இங்க கொல்கத்தாவுல ஒரு நாள் திடீர்னு கௌரவ் வீட்டு முன்னாடி சில பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. கௌரவ் ரொம்ப கொடூரமான முறையில அவரோட மர்ம உறுப்பையை யாரோ அறுத்திருந்தாங்க. அவரோட உடல்ல பல இடங்கள்ல நகைக்கீறல்கள் இருந்தது. அவர் ரொம்ப கொடூரமான முறையில இறந்திருந்தாரு. போலீஸ் இந்த கேஸ விசாரணைக்கு எடுத்திருந்தாங்க. கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி கௌரவ் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. 2 பேரும் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு யாரு, எப்படி இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப கௌரவோட தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு விசித்திரமான நிகழ்வை சொல்றாங்க. ஒரு நாள் கௌரவ் அண்ணா வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது நான் கூட அவர் பின்னாடியே போனேன். அவர் இங்க இருந்து கிளம்பி போய் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல நின்னு அவரை பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். அவரு ரொம்ப நேரமா அங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, கௌரவ் அண்ணா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் விசித்திரமா இருந்தது. ஆனா அங்க கௌரவ் மட்டும் தான் இருந்தாரு, யாரும் இல்ல. அவரை பார்த்து இவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தோணுச்சு. இத நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப பயங்கரமான 2 உருவம் என்னோட முன்னாடி வந்து நின்னுச்சு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. நான் நிஜமாலே ரொம்பவே பயந்துட்டேன். அப்ப அந்த பொண்ணு கத்திக்கிட்டே சொல்லுது, உங்க அண்ணாவோட 2 நண்பர்களையும் சாகடிச்சுட்டேன். இப்ப உங்க அண்ணாவோட டர்ன். என் வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டான். அவனை கூட அதே மாதிரி தான் சாகடிக்க போறேன். இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோ, உங்களோட குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவேன். இப்படி சொல்லிட்டு கௌரவோட தங்கச்சி சத்தமா அழுதுகிட்டு இருந்தாங்க. இத கேட்டு அங்க இருந்த போலீஸ்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் பயந்தும் போயிடுறாங்க. ஏன்னா கௌரவோட மரணம் ரொம்ப கொடூரமான முறையில ரொம்பவே பயங்கரமா இருந்தது. ஏன்னா கௌரவ் இறந்த அன்னைக்கே கௌரவோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி இறந்து கிடந்தாங்க. இப்ப காட்டுக்குள்ள மரத்து மேல இருக்கிற பீமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாரு. அப்போ நேரம் சரியா 3 மணி ஆயிருந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அவர் பார்க்கறது கனவுல இல்ல. அதால அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. அதாவது சந்தாவும் சுரேந்திரம் இறந்து போன அந்த இடத்துல 2 பேரோட எலும்புக்கூடு இருக்கு. அந்த எலும்புக்கூடுகளை பார்த்த பீமன், இது சந்தா அப்புறம் சுரேந்திரோட எலும்புக்கூடுன்னு அவருக்கு புரிய வருது. ஆனா அதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, அவங்க 2 பேரோட பெற்றோர்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அவங்களோட குடும்பத்துல இப்ப யாருமே உயிரோட இல்ல. பீமன் அடுத்த நாள் காலையில அந்த எலும்புக்கூட பத்தி ஊர் மக்களுக்கு சொல்றாரு. அப்புறம் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுரேந்தர் அப்புறம் சந்தாவுக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அவங்க 2 பேரோட ஆத்மாவும் முக்தி அடையுது. இன்னைக்கு எங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லக்னோவில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிருப்போம். ஆனால் என் வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் பறிச்ச இந்த மலைக்கு ஏன் நான் வந்தேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. உண்மையில் நாங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற பேய்கள் நிறைந்த இடங்களை ஆய்வு பண்ண போயிருந்தோம். அங்கே 33வது சுரங்கப்பாதை, டுகானியோட வீடு, பேய் பாப்ரியோட இடம், அப்புறம் கசோலியோட கல்லறை, இந்த எல்லா இடத்துக்கும் போனோம். நாங்கள் இவ்வளோ இடத்துக்கு போய் பார்த்தும் கூட பேய் இருக்கிற உணர்வே எங்களுக்கு வரலை. நேற்று இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு கிராமத்தை பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த மலை உச்சியிலேயே நாங்கள் எங்களோட காரை நிறுத்திட்டு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த ரோடுக்கு நடந்து போனோம். போகிற வழியிலேயே அந்த கிராமத்தை பார்த்து நான் ரேஷ்மா கிட்ட சொன்னேன், ரேஷ்மா, இந்த கிராமத்தில் பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கிராமம் முழுவதும் சுற்றி நம்ம நல்லதாக வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பொதுவாக மலைகள் சூழப்பட்ட கிராமம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கிராமமும் அழகாக தான் இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற யாரோட முகத்திலையும் சுத்தமாக சிரிப்பே இல்லை. அப்புறம் எப்படி அது அழகாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அங்கே சில வீடுகள் காலியாக தான் இருந்தது.
அந்த இடத்துல ஒரு வயசானவர் அமைதியா விறகு சேகரிச்சிட்டு இருந்தாரு. பெண்கள் அவங்களோட வேலையில பிஸியா இருந்தாங்க. அங்கிருந்த குழந்தைகள் ஏதோ ஒன்று வரத ரொம்ப பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா அந்த குழந்தைகள் கிட்ட ரொம்ப அன்பா பேச போனாங்க. ஆனா அந்த குழந்தைகள் யாருமே ரேஷ்மா சொல்றத கேட்கவே இல்லை. அப்ப ரேஷ்மா என்கிட்ட சொன்னாங்க, பேபி, இந்த இடம் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஹாண்டடா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிஜமாலே இங்க தான் ஸ்டே பண்ண போறோமா? ரேஷ்மா சொன்னதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே ரேஷ்மா கிட்ட சொன்னேன், ஆ இன்னைக்கு நம்ம இங்கேயே இருப்போம். நீ பயப்பட மாட்டல்ல? உனக்கு பயம் வந்ததுன்னா மலை உச்சியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போவோம். இது வரைக்கும் அங்க விறகுகளை அடிக்க வச்சு விறகுகளை எரிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருந்த அந்த வயசானவர் திடீர்னு வந்து எங்ககிட்ட சொன்னாரு, நீங்க இங்க தங்க விரும்புனா நீங்க மலைக்கு உச்சியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போகாம இங்கேயே தங்கிக்கோங்க. ஏன்னா மலைக்கு மேல இருக்கிறது கோவில் இல்லை, அது பிசாசோட வீடு. அதனால நைட் இங்கேயே தங்கிட்டு நீங்க காலையில போங்க. அப்புறம் இங்க தங்கறதுக்கு நான் பணம் வாங்கிப்பேன். நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட பணம் கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு முன்னாடி போயிட்டாரு. அவரு மலைக்கு மேல போக வேண்டான்னு சொன்னதும் எனக்கு அந்த இடத்துக்கு போலாங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமானது. ஆனா நானும் ரேஷ்மாவும் அந்த வயசானவர் சொன்ன ரூமுக்கு போனோம். அங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்தோம். அந்த கிராமத்துல அழகா இருந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் என்னோட கேமராவில் படம் பிடிக்க ஆரம்பிச்சேன். அங்கேயும் இங்கேயும்னு சுத்தி திரிஞ்சு அந்த கோவிலுக்கு போறதுக்கான இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நானும் ரேஷ்மாவும் அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ அந்த வயசானவர் எங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்தாரு. அவரு கத்தி சொன்னாரு, நில்லுங்க, எங்க போறீங்க? மலைக்கு போக வேணாம் நான் சொன்னல, திரும்பி வாங்க. அந்த வயசானவர் சொன்னதால நாங்க அங்க போகாம திரும்பவும் அந்த கிராமத்துக்கே வந்துட்டோம். இருந்தாலும் கூட அந்த மலை மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்தது. இப்போ இரவு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ரேஷ்மா பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ அந்த வயசானவர் நெருப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ நான் கேமராவை எடுத்து அதை எல்லாத்தையும் படம் பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த வயசானவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பேயோட கதையை கேட்க ஆரம்பிச்சேன். நான் இப்படி கேட்டதால அவரு ரொம்ப கோபமாயிட்டாரு. அதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் இந்த கிராமத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சேன். அதனால அவரு அந்த கதையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நான் கேமரா ஷூட் பண்றதை பார்த்து அவரு என்கிட்ட சொன்னாரு, அவ பேயா மந்திரவாதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பார்வையில அவ ஒரு பிசாசு, குழந்தைகளையும் ஆண்களையும் வேட்டையாடுற பிசாசு. அவ அந்த மலையில தான் தங்கிட்டு இருந்தா. ஆனா அவ இரவோட இருட்டுல கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிற குழந்தைகளை திருடி அவளோட ஆயுசு அதிகரிக்கிறதுக்காக அவ பலி கொடுத்துட்டு இருந்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் எல்லாரும் இனிமே அந்த பொண்ணு இந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு எச்சரிச்சாங்க. அப்படி அவ திரும்பவும் இந்த கிராமத்துக்குள்ள வந்தானாம் அவளுக்கு நல்லதில்லைன்னு எச்சரிச்சாங்க. அன்னையிலிருந்து அவ அந்த மலையிலேயே தங்கிட்டா. ஆனா ஒரு மாதமா அவளுக்கு எந்த ஒரு இரையும் கிடைக்காததால அவ ரொம்ப பலவீனமாயிட்டா. அதனால ஒரு நாள் ராத்திரி மெதுவா இந்த கிராமத்துக்கு வந்து குழந்தைகளை பிடிக்க முயற்சி பண்ணும்போது கிராம மக்கள் அவளை பிடிச்சு அவளோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு போய் மரத்துல கட்டி வச்சு அவளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அடிக்கிற அடியில அவளுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த மக்கள் அதோட நிறுத்தல. அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு தலைமுடியை பிக்க ஆரம்பிச்சாங்க. கோவத்துல இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவ தலையில இருக்கிற எல்லா முடியும் பிச்சு எடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் கூட அந்த பொண்ணு கிட்ட பிசாசு மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. மரத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணு சுதந்திரமா இருந்த நாங்க அந்த பொண்ணை நாங்க உயிரோட எரிச்சிட்டோம். அவ எரியும் போது ரொம்ப அமைதியா இருந்தா. உயிரோட எரிக்கும் போது கூட அவ கத்தல. அப்புறம் அடுத்த நாள் அவளை கொன்ன எல்லாரையும் அவ பழி வாங்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளோட ஆத்மாவில இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவளோட அஸ்தி எடுத்து சில மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி அவளை அந்த மலையிலேயே கட்டிட்டோம். அதுக்கப்புறம் அங்க யாருமே போறதில்ல. யாராவது அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவ கண்டிப்பா திரும்ப வருவான்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன், நீங்களும் உள்ள போய் தூங்குங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா பயத்துல ரேஷ்மாவுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தது. ஆனா அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட எனக்கு சுத்தமா பயம் இல்லை. ஏன்னா பேய் கதைகள் எனக்கு பிடிக்கும். அந்த கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேய் கதையை கேட்டால் என் மனைவி ரேஷ்மா என் மேலே சாஞ்சிப்பாங்க.
ரேஷ்மா, அந்த தாத்தா தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை தடுக்க யாருமே இல்லை. சரி வா, நாம் இப்போ மலைக்கு போகலாம். நான் இப்படி சொன்னதை கேட்டு ரேஷ்மா சொன்னாங்க, சித்தார்த், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு புரியுதா இல்லையா? அங்க யாராவது போனாங்கன்னா அப்புறமா நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் வராது. ஏய் ரேஷ்மா தங்கமே, நீ இந்த கதையெல்லாம் நம்புறியா என்ன? நிஜமாவே அங்கே யாராவது இருக்காங்களா, இல்லை அவங்க சொல்கிறது எல்லாமே போலியா அப்படின்னு பார்க்கலாம் வா. நாங்கள் அங்கே போகிறதுல ரேஷ்மாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் நாங்கள் போகிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்ததால் ரேஷ்மா ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அந்த மலை உச்சிக்கு மெதுவாக நடந்து போனோம். கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்தது. அந்த இடம் பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருந்தது. அங்கே எல்லா இடத்துலையும் மண்டபோடுகள் சிதறி கிடந்தது. அது பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அப்போது அந்த மலை உச்சியில் என்னை சுற்றி ஏதோ ஒரு விசித்திரமான சக்தியை என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரேஷ்மாவை நோக்கி என் கவனம் போனது. ரேஷ்மா என் பக்கத்தில் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது தூரமாக இருக்கிற ஒரு பொருள் மேலே என் பார்வை போச்சு. அது ஒரு சிவப்பு துணியை ஒரு குச்சியில் தொங்க விட்டுருந்தாங்க. அதுவும் ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு கோவில்னு நான் நினைச்சேன். அப்புறம் மெதுவாக அது பக்கத்தில் நடந்து போனேன். பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது யாரோ ஒருத்தங்களோட கல்லறைன்னு. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது அது அந்த பிசாசோட கல்லறைன்னு. நான் மெதுவாக அதை நோக்கி போனேன். அப்போ யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து என் தோல் மேலே கை வச்சாங்க. நான் பயத்தில் அலற ஆரம்பித்தேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது ரேஷ்மா தான். ரேஷ்மாவை பார்க்கும்போது அவள் தலை குனிஞ்சிருந்தா. அவளோட தலைமுடி திறந்திருந்தது. அவளை பார்க்க ஏதோ அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதை பார்க்கும்போது எனக்கு சோகமாக இருந்தது, அப்புறம் பயமாகவும் இருந்தது. என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு நான் ரேஷ்மா கிட்ட கேட்டேன், நீ என்ன பயம்புறுத்திட்ட பேபி, உனக்கு என்னாச்சு? உன் தலைமுடி ஏன் இப்படி இருக்கு? நான் ரேஷ்மா கிட்ட இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவள் பதில் சொல்லாமல் என்னை புறக்கணிச்சிட்டு அவள் சொன்னா, என்ன உன் வேலை முடிஞ்சிடுச்சா? அப்ப வா, என் கூட வா. இப்ப என் வேலை நான் பண்ணணும்ல. ஏன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லிட்டு ரேஷ்மா என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால கீழே இறங்கலாம்னு நினைச்சேன். அதனால நாங்க அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கணும். அப்போ ரேஷ்மா என்கிட்ட எதுவுமே பேசாம நேரா அவ தூங்க போயிட்டா. ரேஷ்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தூங்காம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க போனதால ஏதாவது ஆயிருக்குமா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே நானும் தூங்கிட்டேன். அப்போ 3 மணிக்கு நான் எழுந்தேன். ரேஷ்மா அந்த ரூமோட ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தா. 21, 22, 23. நான் எழுந்துட்டாலும் கண்களை திறக்க முடியாத நிலைமையில நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தேன். ஆனாலும் நான் ரேஷ்மா கிட்ட சொன்னேன், பேபி, இந்த ராத்திரியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன எண்ணிட்டு இருக்க? நான் சொன்னதை கேட்டு அவ அமைதியா இருந்தா. நான் மறுபடியும் தூங்குனதும் அவ மறுபடியும் என்ன தொடங்கிட்டா. 25, 26, 27. இந்த முறை நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. அவ ஏதாவது எண்ணிட்டு போறான்னு நான் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் தூக்கம் கலைஞ்சது. நான் லேசா கண்ணை திறந்து பார்த்தபோது ஜன்னலுக்கு வெளியே ரொம்ப பிரகாசமான மின்னலை பார்த்தேன். அப்புறம் ரொம்ப சத்தத்தோட இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ நான் முழுசா கண்ணை திறந்து பார்த்தேன். அப்ப பலத்த இடியோட நாங்க இருந்த ரூம்ல இன்னொரு சத்தமும் கேட்டது. அந்த சத்தம் ரேஷ்மா கிட்ட இருந்து. இப்போ அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டு இருந்தா. 102, 101, 100, 99. இந்த முறை அவ குரல் கேட்டதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால நான் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அவளை நான் கோபமா பார்த்து எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேகமா எங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அந்த வயசானவரும் கிராம மக்களும் அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கைகள்ல தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலரோட கையில சிவப்பு கலர் விளக்கும் இருந்தது. அப்ப அந்த வயசானவர் என்ன பார்த்து சொன்னாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருந்து குழந்தையை திருடிட்டு போன அந்த பிசாசு மறுபடியும் அது விடுதலை அடைஞ்சிடுச்சு. நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க அங்க போனீங்களா? உண்மையை சொல்லுங்க, நீங்க அங்க போனீங்களா? அந்த கிராம மக்கள் ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் கவலைகள் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. யாரோ ஒருத்தங்க அவங்களோட குழந்தைய திருடிட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அப்போ அந்த வயசானவர் ரொம்ப சத்தமா கத்தி சொன்னாரு,
உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க 2 பேரும் சத்ததும் இல்லாம நீங்க எங்களையும் கொன்னுட்டீங்க. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு ரேஷ்மாவை பார்த்தேன். ரேஷ்மா அந்த இடத்துல இல்லை. இவங்க என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்ததால இரவு முழுவதும் எண்ணிட்டு இருந்த ரேஷ்மாவை நான் மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த சமயத்தில் ரொம்ப சத்தம் கம்மியாக ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த வயசானவர் எல்லாரையும் அமைதியாக இருக்கும்படி செய்ய காட்டினாரு. அப்போ அந்த குரல் ரொம்ப தெளிவாக கேட்டது. 51, 50, 49. அப்போ அவர் ரொம்ப அலறி போய், அந்த பிசாசு இங்கே தான் இருக்கா, அவளை போய் பிடிங்க. அப்போ அந்த மூலையிலிருந்து ரேஷ்மாவோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. நான் மெதுவாக திரும்பி பார்த்தபோது ரேஷ்மாவை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். ரேஷ்மா அந்த ரூமோட மூலையில் இருந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி தலைமுடி ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருந்தா. அப்போ அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன்னா இப்போ அவளோட தலையில அவ்வளவு தலைமுடிகள் தான் இருந்தது. அவ தலையிலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டே இருந்தா. 41, 40, 39. அப்போ நான் ரேஷ்மாவை பார்த்தபோது ஒரு குழந்தையோட கழுத்துல அவளோட கையை வச்சுக்கிட்டு இருந்தா. நான் அதை பார்த்ததும் என்னோட இதயம் ஒரு கணம் நின்று போச்சு. நான் அவகிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட கழுத்துல அவளோட பற்களை வச்சு அவ கடிக்க ஆரம்பிச்சா. அதால அவளோட முகமே ரத்தத்தால நனைஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே தரையில மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்ப அந்த கிராம மக்கள் உள்ள வந்து அவளை வலுக்கட்டாயமா வெளியே இழுத்துட்டு போனாங்க. ரேஷ்மாவுக்கு உதவ முடியுங்கிற தைரியம் எனக்கு இல்லை. நான் மறுபடியும் எந்திரிக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த இடத்துல இருந்து என்னால எழுந்திருக்க முடியல. என்னோட சுயநினைவு இழந்ததால என் கண்கள் தன்னால மூடிக்குச்சு. அப்போ திடீர்னு அந்த கிராம மக்களோட குரல் கேட்டதும் எனக்கு நினைவு வந்தது. நாம் அந்த பிசாசை கொன்ன மாதிரி இவளையும் கொல்லுங்க, இல்லைனா இந்த கிராமத்தில் இருக்கிற மீதி பேரையும் இவ கொன்னுடுவா. ஆமா, கொல்லுங்க கொல்லுங்க. நான் என் கண்ணை திறந்து பார்த்தபோது அவங்களாம் ஒன்று சேர்ந்து ரேஷ்மாவை பிடிச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சிருந்தாங்க. அவள் தலையிலிருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. அவளுக்கு முடியே இல்லை. அப்போ அந்த ஊர் மக்கள் அவள் மேலே கல்லெடுத்து வீசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கையில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தயாராக இருந்தார். நான் எழுந்து ரேஷ்மாவை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கிராம மக்கள் என்னோட கை கால்களையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. நான் அப்போது ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கத்துனது அங்கே இருக்கிற யாருக்குமே கேட்கல. அப்போ அவங்க ரேஷ்மாவை உயிரோடு எரிச்சாங்க. ரேஷ்மா எரிஞ்சிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரேஷ்மா எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த வயசானவர் மறுபடியும் சடங்காலையும் மந்திரங்களாலையும் அந்த பிசாசை மறுபடியும் அந்த மலையிலேயே கட்டி போட்டுட்டாங்க. அப்புறம் ரேஷ்மாவோட அஸ்தியை எங்கிட்ட கொடுத்தாரு. இதை கங்கையில் கரைச்சிடுங்க. அப்படி பண்ணா அவ ஆத்மா சுத்தி தெரியாது, அவ முக்தி அடைஞ்சிடுவா. அப்புறம் மகனே, உன்னோட ரேஷ்மாவை நாங்க கொல்லல. அவளோட வாழ்க்கை உன்னாலதான் அழிஞ்சது. நீ தான் அவளை அந்த மலைக்கு கூட்டிட்டு போன. குறைஞ்சபட்சம் இப்ப நீயாவது உயிரோட இருக்கியே. இப்ப இங்கிருந்து போயிடு. இந்த கிராமத்துக்கு மறுபடியும் திரும்ப வரவே வராத. எனக்கு ஒரு குற்ற உணர்வு. என்னாலதான் ரேஷ்மா கொல்லப்பட்டா. ஆனா அவளோட ஆத்மாவை என்னால அலைவிட முடியாது. அதனால அந்த கிராமத்தை விட்டு நான் வெளியே வந்ததும் நான் நேரா கங்கைக்கு போனேன், ரேஷ்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக. ஆனா ரேஷ்மாவை மட்டும் என்னால தனியா போக விட முடியாது. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன். நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, ரேஷ்மா நான் வரேன், ரேஷ்மா நான் வரேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.